பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தனக்கும் தன் மகனுக்கும் சம்பந்தமில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அவரது ஆடியோ பதிவை பார்க்கலாம். அதே நானும் கல்யாணம் ஆகி கொடுத்து நான் குரோம்பேட்ல பப்ளிக் சர்வீஸ் பண்றேன். ஓகே சார். மக்கள் பணி ஆச்சுங்க. அவங்க திருவான்மையூர்ல இருக்காங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது 7 வருஷம் முன்னாடியே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவங்க எப்பயாவது வருவாங்க போவாங்க அவ்வளவுதானே தவிர நான் எங்கேயும் போறது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை போவோம் அவ்வளவுதான். ஓகே. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுமையா தெரியல. அப்படி இருக்கும்போது நான் இதை பத்தி எதுவும் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சரி 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 சரி. அவங்க இங்க இருந்து என் கண்ட்ரோல்ல இருந்து தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல. அவங்க தனியா இருக்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுமையா தெரியல. அதனால அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நான் அதுல போய் என்ன காப்பாத்துங்கன்னு கூட யாரும் நான் தலையிடல. நான் இதெல்லாம் தலையிடவே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தனக்கும் தன் மகனுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போதுதான் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவலை சொன்னீங்க. தற்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தனக்கும் தன் மகனுக்கும் சம்பந்தமில்லை என்று பேசியிருக்கிறார். விவரம் என்ன? சக்தி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கருணாநிதி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஒரு பகுதியில் வசித்து வருகிறார். அவருடைய மகன் திருவான்மியூர் பகுதியில் வசித்து வருகிறார். அதனால் இவர் கல்யாணம் ஆகி திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. 7 வருடமாக தனியாக வசித்து வருகிறார். குடும்பத்தோடு இவர்கள் வசித்து வருகிறார்கள். எனவே அவர்கள் இருவரும் ஒன்றாக இல்லை. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என் மகன் என்னோடு தற்போது இல்லை, அவருக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய எந்த தலையீடும் நான் செய்யவில்லை என்று நம்மிடம் தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அவருடைய மகன் மருமகள் இருவரும் செய்த குற்றத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 5 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆபாசமாக பேசுதல், திட்டுதல், தாக்கியது, அதே போல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக காவல்துறையானது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. குறிப்பாக நேரடியாக அழைத்து விசாரிப்பார்கள். அதன் பிறகு அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வீட்டில் பணி செய்த பெண் தவறாக நடத்தியதாகவும் தவறாக திட்டி பேசியதன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. சக்தி, ஆனந்தன், பாதிக்கப்பட்ட அந்த பணி பெண்ணிற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு அதன் பிறகு காவல்துறையானது தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் பணி செய்த நாட்களில் குறைந்தபட்சம் சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் அதே போல சரியான முறையில் சம்பளம் வழங்கப்படவில்லை என்று புகார் தரின் அடிப்படையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு எத்தனை மாசம் பணி செய்தார்கள், அந்த பணி செய்வதற்கான ஊதிய தொகை குறிப்பாக 16,000 வீட்டு வேலை செய்வதற்காக பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது முழுவதாக அவர்கள் கொடுத்தார்களா, இல்லை வேற ஏதும் அது கேட்கப்படுகிறதா? தொழிலாளர் நலச்சட்டம் குறிப்பாக இது இளம் வயது பெண்ணாக இருக்கிறது, 18 வயதிற்கு மேற்பட்ட வேண்டும். என்ன மாதிரியான சட்ட நகர்வு இருக்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல இதுவரையும் அந்த நிவாரண தொகையை எதுவும் அறிவிக்கவில்லை. ஆனால் இதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஒரு பெண்ணை பணி செய்து அது பணி செய்ய இடத்தில் இது மாதிரி துன்புறுத்தல் நடைபெறும் என்பது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருந்து பொறுத்து தான் இருக்க வேண்டியிருக்கிறது. சக்தி, 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? என்ன எடுக்க போகிறார்கள் நடவடிக்கை? இந்த வழக்கை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான வழக்காக இந்த வழக்கை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முக்கியமாக இது இந்த கவனத்தை தீர்ப்பிருக்கிறது. அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு நடைபெற்றிருக்கிறது, என்ன மாதிரியான அந்த பெண்ணை தவறாக அவர்கள் நடத்தினார்கள், என்ன மாதிரியான துன்புறுத்தலுக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள், ஒருவேளை குறைந்தபட்ச இளம் வயது பெண்ணை பணியமர்த்தது எதன் அடிப்படையில் அவர் பணியமர்த்தினார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள். விசாரணை செய்து 5 பிரிவு
பிரிவுகள் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்த அடிப்படையில் அவர் மீது கைது செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் வேலைக்கு பணி அமர்த்தப்பட்டவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார், அவரை பணி அமர்த்துவதற்குரியது யார்? குறிப்பாக இந்த பெண் பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நேரடியாக பணிக்கு வந்திருக்கிறார். அது முழுவதுமாக அந்த பணி செய்வதற்கான அந்த தகுதி அந்த பெண்ணுக்கு இருக்கிறதா, கூட 18 வயது நிரம்பி இருக்கிறதா என்று பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் புகார் கொடுக்கப்பட்ட போது 17 வயது பெண் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படி அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு காவல்துறையினரது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இந்த புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சக்தி, எத்தனை நாட்களாக அந்த பெண் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார் ஆனந்தன்? ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு தொடக்கத்தில் படிப்பை முடித்துவிட்டு அதன் பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து அந்த பணி வந்து அந்த பெண் வந்து பணியில் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பணியில் இருக்கும் பொழுது பல்வேறு இடர்பாடுகளை அந்த பெண் சந்தித்ததாக அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் நான் வீட்டுக்கு திரும்பி செல்கிறேன் என்று குறிப்பிட்டு அவர்கள் கூறியிருக்கார்கள். உங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 6 மாதமாவது இங்கே பணியில் ஈடுபட வேண்டும். ஆனால் அவர் குறிப்பிட்டது 2-3 வருடங்கள் நீங்கள் பணியில் இருக்க வேண்டும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த புகார் மனுவில் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறேன், எனவே இந்த வீட்டில் பணி செய்ய எனக்கு விருப்பமில்லை, என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டு அவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் அந்த புகார் குறிப்பிட்ட அனைத்து அந்த விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு என்ன மாதிரியான துன்புறுத்தல் ஒரு துன்புறுத்தலும் ஒரு விதமாக இருந்திருக்கிறது. அதில் சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப பகிரை கிளப்புகிற வகையில் இருக்கிறது. எனவே என்ன மாதிரியான துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டது, அந்த துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறதா, என்ன மாதிரியான உடல் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மன ரீதியான என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு அந்த பெண் ஆளாகிறார், இப்படிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகுதான் தற்போது வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்வு பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மீதும் மருமகள் மீதும் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வை காவல்துறை செய்து வர்றாங்க. அந்த பெண்ணை பணிக்கு சேர்த்து விட்டவர் யார்? அவர் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக இந்த பெண்ணினுடைய தாயார் அவரும் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள். வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒரு இடைத்தரகர் இருக்கிறார். எந்தெந்த பகுதியிலே யாருக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை என்பதை அறிந்து இந்த சம்பந்தப்பட்ட வேலை செய்ய விரும்புவர்களிடம் கூறுவார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர் வந்து பணிக்கு சேர்ந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வீடு மகன் வீடு என்பதுடனே உடனே வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். சம்பளமும் குறிப்பிட்டு பேசப்பட்டு திட்டமிட்டு 1 வருடம் 2 வருடம் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பணிக்கு வருவது வழக்கம். இல்லை திடீரென்று ஒரு பெண், அதாவது பணி செய்ய ஏதுவாக இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பணிக்கு வந்து சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த பெண் என்பது ஒப்பந்த அடிப்படையில் இடைத்தரகர் மூலமாகவும் அவருடைய தாயார் ஒப்பந்த அடிப்படையில் மன விரும்பி அனுப்பியிருக்கார்கள். அந்த தொடக்கத்து நாள் முதல் தொடர்ந்து அந்த பணியில் இறுதி நாள் வரையும் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இது யார் இந்த பெண்ணை பணி அமர்த்தியது, அது மட்டும் இல்ல இடைத்தரகராக இருந்து யார் செயல்பட்டது, குறைந்த வயதுடைய பெண்ணை இந்த பணிக்கு அமர்த்தியது யார், இல்ல உள்ளிட்ட விவரம் காவல்துறை விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். இது போன்ற சென்னையில் மற்ற பகுதிகளில் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபடுகிறார்களா, ஒட்டுமொத்தமாக அந்த விவரங்களையும் காவல்துறை தற்போது கணக்கெடுக்க இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன மாதிரியான நகர்வு அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது வந்து இந்த இடைத்தரகர் மூலமாகத்தான் இந்த பெண் வந்து வேலைக்கு வந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய தாயாரும் சென்னையில் தான் மற்றொரு இடத்தில் வந்து வீட்டு வேலை செய்தவராக தெரிய வருகிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் தற்போது வீட்டு வேலை செய்வதாக இந்த பெண் வந்து புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு வந்து நீட் தேர்வில் வந்து தேர்வு எழுதி மருத்துவராக என்றும் கனவு இருப்பதாகவும் அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கனவோடும் இருக்கக்கூடிய நிலையில பணம் பற்றாக்குறையிட ஏழ்மை காரணமாக வீட்டு வளர்க்கக்கூடிய பெண்ணை துன்புறுத்துவது கஷ்டப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு சங்கட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த விவரங்கள் உட்பட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு காவல்துறையினர் அடுத்த கட்ட நகர்வு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. இது பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை சார்பாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறார்கள், காவல்துறை வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி செய்ய இருக்கிறாங்க என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சக்தி, தற்போது வரை விசாரணை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஆனந்த்?
புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்வதே மிகவும் காலதாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலில் புகார் எழுந்தது. புகார் கொடுக்கப்பட்ட உடனடியாக நடவடிக்கை இல்லை என்று குற்றச்சாட்டடிப்பது அரசியலுடைய முக்கிய தலைவர்கள் இது தொடர்பான கருத்தை பதிவிட்ட பிறகு காவல்துறையினது விழித்துக் கொண்டு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு புறம் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் வழக்கு பதிவு செய்த பிறகு சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான விவரம் அங்கு நடந்துபட்டது என்று அவருடன் நேரடியாக சென்று விசாரணை செய்து சட்ட நகர்வை அடுத்தபடியாக காவல்துறை செய்வார்கள். தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்றோ நேரடியாக சென்று அழைத்து விசாரணை செய்வார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கைது செய்வதற்கான சட்ட ரீதியான நகர்வை காவல்துறையினர் செய்வாங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.